இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல இந்த பேய் இருக்கும், பில்லி சூனியம் இருக்கான்னா, நீங்க இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னா, நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் கையில. இல்லன்னா நம்ம வந்து அதுக்கு பலியாயிடுவோம். நீங்க பேய பார்த்த உங்க கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்ற மொமெண்ட் இருக்கா? காட்டேரி அம்மா பொறுத்த வரைக்கும் யாருன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் மாட்டுனாங்க அப்படின்னா, உடனே அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடும். இந்த அமானுஷ்யமான விஷயங்கள பண்ணும்போது, உங்க சொந்த அனுபவத்துல, எனக்கு இந்த மாரி நான் நெகட்டிவ்ல நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களோட அனுபவத்துல ஏதாவது? மேக்சிமம் நம்ம வீட்டுக்குள்ள கெட்டது வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம 6 மணிக்கு மேல ஒரு பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வணக்கம் மேடம். வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். போன எபிசோட்ல வந்து நீங்க நெறைய விஷயங்கள பத்தி சொல்லியிருந்தீங்க. மாந்திரீகம் என்ன? ஒருத்தவங்கள பார்த்தோனே எப்படி இது பண்ணலாம்? அப்படின்றலாம் நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு இன்னும் இந்த இடத்துல என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, இங்க நெறைய பொம்மைகள் இருக்கு. நெறைய வித்தியாசமா இருக்கு. இந்த வழிபாடே நீங்க வித்தியாசமா பண்ற மாரி நான் பார்க்குறேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தரலாமா? இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாமா? பார்க்கலாம் ஐயா. இவங்கள வந்து யட்சினி, மோகினி ஆ, அந்த மாதிரி வந்து ஆ. அம்மாக்கு கீழ வேலை செய்றவங்க. ஓகே, ஓகே. இப்போ ஒரு வசியம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆ, அந்த வசியத்துக்கு வந்து நம்ம ஒரு மோகினி அப்படின்ற ஒரு தேவதைய வச்சு நம்ம பண்ணணும். ஓகே. இப்ப நீங்க அம்மான்னு சொல்றது எந்த அம்மாவ சொல்றீங்க? காளி, காளி அம்மாவ சொல்றீங்க. என்னுடைய காளி. ஆ. எங்க எல்லாருக்கும் பிடித்த நம்ம வாராகி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் பிடித்த வாராகி அம்மாவும் அங்க கண்டிப்பா. இருக்கிறாங்க. ம். சோ இந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது புதுசா இருந்தது. இந்த மாந்திரீகம், இந்த மாரி அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது வாராகி அம்மாவும் இந்த இடத்துல இருக்குது வித்தியாசமா இருக்கு. இருக்காங்க. ஆ. வாராகியும் வந்து காளியோடைய எல்லாமே வந்து ஒரு ஒரு அவதாரம் தான் ஐயா. 7 கன்னின்னு சொல்லுவாங்க. அந்த 7 கன்னியில ஒரு அவதாரம் தான் இவங்க. ஓகே, ஓகே. வாராகி. ம், ம். ஓகே. இப்ப இந்த அமானுஷ்யமான விஷயங்கள பண்ணும்போது, உங்க சொந்த அனுபவத்துல, எனக்கு இந்த மாரி நான் நெகட்டிவ்ல நான் ஃபேஸ் பண்ணேன். அப்படின்னு உங்களோட அனுபவத்துல ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு ஐயா. ம், அதாவது என்ன அப்படின்னா, அ இப்போ வந்து ஒரு 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 அம்மா ம், வயசானவங்க தான் அவங்க. அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சிடென்ட்ல இறந்த ஒரு பையன் வந்து அவங்க மேல புடிச்சுட்டான். ம், புடிச்ச உடனேயே அவங்கனால வந்து எதையுமே கரெக்ட்டா அதாவது அவங்க ரியாக்ஷன பார்த்து, பார்த்து, பார்த்து வீட்ல இருக்கவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ம், இருட்டுல தான் உட்காருவாங்க. ம், அடிப்பாங்க. ம், அதாவது எப்படி சொல்றதுன்னா, இருந்த இடத்துல இருந்தே அவங்க மலம் கழிக்கிறது, யூரின் போறது, இந்த மாரி விஷயம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது. ம், ம். சளி அதே மாதிரி அவங்களுடைய சளி எடுத்து தலையில தடவிப்பாங்க. ஐயோ! ஐயோ! ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு பேய் புடிச்சிருக்கு, ஒரு கோவமா இருக்கிறத தவிர்த்து, ஒரு மென்டல் ஸ்டேஜ்க்கு அவங்க போயிடுவாங்க. ம், ம், அப்ப அவங்கள வந்து நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணும்போது அவங்கள நம்ம டைரக்ட்டா கூப்பிட்டா வரமாட்டாங்க. ம், ம், இப்போ ஒரு மயானம்ன்ட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மயானத்துல வந்து நம்ம நார்மலா ஒரு பூஜை பண்ணிடவே முடியாது. ம், ஏன் என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து, அதுக்கும் மேல இருக்கவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, நம்ம ஏதோ தவறுதலா செய்றோம் அப்படின்ற மாரி இஷ்யூலாம் கொண்டுட்டு போற விஷயம்லாம் இருக்கு. ம், ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணி குடுக்குறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உச்சிகால டைம்ல தான் நம்ம அதுக்கான சக்கரம் போட்டு, ம், அதுக்கு என்ன தேவையோ அத நம்ம பலி குடுத்து, அத நம்ம வந்து கிளியர் பண்றது. அப்படி இருக்கும்போது, அந்த ஆத்மாவ நம்ம நாம அழகா பார்க்கலாம். ம், ம், அழகா பார்க்கலாம் மீன்ஸ்னா, அதுகிட்ட அது அதாவது எப்படின்னா, அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் கையில. ம், 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 இல்லன்னா நம்ம வந்து அதுக்கு பலியாயிடுவோம். ம். அந்த மாரி விஷயம்லாம் நடக்கும். ஒரு எரிமேடையில தான் வந்து அந்த விஷயம்லாம் செய்ற மாரி இருக்கும். பொணம் எரிஞ்சுகிட்டே இருக்கா, ஒரு ரொம்ப அவங்கனால வந்து ஒரு விஷயத்த பாதிப்பாயிட்டு அவங்கள கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னும்போது, அத எல்லாமே சரி பண்ணி அந்த எரியிற பொணத்து மேல தான் போட்டு அது எல்லாமே கிளியர் பண்ண முடியும். ஐயோ! அந்த மாரிலாம் இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிம்பிளா ஐயோ! இது வந்து போலி. ம், இதெல்லாம் என்ன பண்ண போது? இதெல்லாம் பார்த்தா என்ன சாமியார் மாரியா தெரியுது? இல்ல. பொய்யி, ஃப்ராடு அப்படின்னுவாங்க. அது அதுக்குள்ள போய் பார்த்தா தான் அதோட விஷயம்லாம் தெரியும். ம், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மாவ நாங்க வந்து கிளியர் பண்ணி குடுத்தோம். ம். தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்தாங்க அவங்க. ஓ! கார் சீட்டெல்லாம் பிச்சு, இருந்தவங்கள எல்லாரையும் போட்டு அடிச்சு, பூரி அவங்களுக்கெல்லாம் ரத்த காயம் ஆகி, அந்த மாரிலாம் கூட்டிட்டு வந்தாங்க. ம். அப்படிலாம் இருக்கு. சோ இந்த தருணத்துல நான் இது கேட்கறதே தப்பு தான் நான் நெனைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஃபன்னா கேட்கிறேன். பேய் இருக்கா? இல்லையா? இருக்கு. நம்பலாமா? நம்பக்கூடாதா? நம்பி தான் ஆகணும். 100% இருக்கு. நீங்க பேய பார்த்த உங்க கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்ற மொமெண்ட் இருக்கா? இருக்கு ஐயா. ம், இப்ப பேய் அப்டின்னா, அது எல்லாமே ஒரு உருவம் தான். ம், காதார நீங்க அதோடைய சவுண்ட் வந்து கேட்கலாம்.
ம், ம், சரிங்களா? காதார கேட்கலாம். ரொம்ப ஒரு பாதிப்புல இறந்தது வந்து அழுகும். ம், ம், இன்னுமுமே அது இருக்கு. ஒரு பாலத்துக்கு அடியில நீங்க போனா கூட அத நீங்க கேட்கலாம். ம், இருக்கு அது. இன்னுமே இருக்கு. ஏன்னா, ஆசைகள் நிறைவேறாமல் இறந்த ஆத்மா அது. ம், அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. அதுக்குள்ளயே அது இறந்துருச்சு. அப்போ உடல் மட்டும் தான் வந்து அழிஞ்சதே கண்டி, உள்ள இருக்க அந்த ஆத்மாக்கு அழிவே கிடையாது. ம், அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அதுக்கான அந்த நேரம் காலங்கள் முடியிற வரைக்கும் அது பேயா தான் சுத்தணும். பேயா தான் அலையணும். ம், அப்ப அது விருப்பத்த வந்து அது என்ன பண்றதுன்னா, ஒருத்தவங்களுடைய உடம்புல வந்து புகுந்துகிட்டு தான் அது விருப்பத்த அது சாதிக்க முடியும். ம், ம், இதுல வந்து நல்லது, கெட்டது எதுவுமே கிடையாது. அவங்க உள்ள இருந்து சொல்லும்போது நம்ம அத கேட்கிறோம் பார்த்தீங்களா? ம், அப்ப நம்ம அவங்களுக்கு என்னவோ அத இவங்க இந்த அம்மா கிட்ட கேட்டு சரி பண்ணி விடணும். ம், ம். அதுதான் மோட்சம் குடுக்குறது. சில ஓகே. பேர் யாகமாவும் பண்ணி அத கிளியர் பண்ணி நம்ம குடுக்கலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து என்ன ஏது அப்படின்றது அவங்க தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்ம வச்சுமே அத பண்ணலாம். ஓகே. இப்போ உங்க கண்ணால நீங்க சில விஷயங்கள் பார்த்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இது மாரி கிராமத்துல நெறைய இடங்கள்ல நெறைய பேர் ம். பார்த்திருக்கலாம். நெறைய பேர் கேட்டு பயந்திருக்கலாம். இப்படி அந்த மாரி பேய் பார்த்து, இல்ல இந்த மாரி பயந்தவங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா, எந்த மாரியான அவங்களுக்கு இங்க நீங்க பண்ணி தருவீங்க? நெறைய விஷயங்கள் பண்ணி தரலாம்யா. ஆ. நெறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன அப்படின்றத ஒண்ணு பார்க்கணும்னா, முனி கூட இருக்கு. ம், எதுக்குமே நம்ம பேய் பேய்ன்னு கூட சொல்ல முடியாது. ம். இப்போ கிராமத்து சைடெல்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காவல் தெய்வம் வந்து முனி தான். ஆமாங்க. அந்த முனி கருப்பண்ணசாமி இருப்பாங்க. கண்டிப்பா. முனீஸ்வரன் இருப்பாங்க. கருப்பண்ணசாமி வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப அம்மா இருக்காங்க. அவங்க படிக்கையில அவரு இருப்பாரு. அவரும் உலாத்துவாரு. ஆத்தங்கரை, குளத்தங்கரையில அவரு சுத்துவாரு. ம், மற்றது முனீஸ்வரர்ன்றது வந்து நார்மலாவே நடக்கும். ம், ம், முச்சோட்டு முச்சோட்டுல இருக்கும். காட்டேரி அம்மன் உலவாகும். காட்டேரி அம்மா கூட அந்த மாதிரி வந்து நடப்பாங்க. காட்டேரி அம்மா பொறுத்தவரைக்கெல்லாம் யாருன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் மாட்டுனாங்க அப்படின்னா, உடனே அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடும். ஐயய்யோ! ஆமா. காட்டேரி அம்மா வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஆவேச தெய்வம் தான். உக்கிரமான தெய்வம் தான். அப்ப அந்த உக்கிரமான தெய்வம் வெளிய வரும்போது, அந்த தெய்வத்த வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். எதிர்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ம், ம், முச்சோட்டுல வந்து நம்ம எதிர்படக்கூடாது. 1 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. நம்ம போணும். எதனால அது சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் நம்ம வீட்ல வந்து சுத்தி போட்டிருப்பாங்க. கழுப்பு கழிச்சு வெளிய போட்டிருப்பாங்க. அந்த மாரி விஷயம்லாம் இருக்கும். அப்ப நம்ம அத போய் மிதிக்கும்போது என்ன ஆகும்னா, அது நம்மள தொடரும். ம், அதுதான் வந்து காத்து, கருப்பு, ம். பில்லி, சூனியம் நிச்சயம் பேய், அப்படின்லாம் அமானுஷ்யங்கள் மாறுறது. அப்படின்றது. செய்றதும் இருக்கு. தன்னால இவங்களே போய் அத இது பண்றதும் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு சில வீட்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அமானுஷ்யங்கள் இருந்த மாரியே அவங்க நெறைய ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடு நம்ம ஒரு மகிழ்ச்சியே இல்ல. ஒரு சுப நிகழ்வுகளே நடக்கல. இது பார்க்கும்போது ஒரு இருண்ட மாரியே இருக்கு. ஒருவேள நம்ம வீட்ல அமானுஷ்யம் இருக்கா? இல்லையா? அப்டின்ற மாரி ஒரு மைண்ட்ல டைனமோலயே இருப்பாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. உங்க வீட்ல இந்த பேய் இருக்கோ, பில்லி சூனியம் இருக்கான்னா, நீங்க இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கங்க அப்டின்னா, நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஒண்ணுமே இல்லையா. ஒரு சாதாரணமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பானை, சின்ன பானை. ஆ. அந்த பானையில வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் சொம்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆ. கண்ணாடி பவுல்ல கூட எடுத்துக்கலாம். ம். எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள், ஒரே ஒரு லெமன் ம். போட்டுட்டு தர்ப தெரியுங்களா? ம். தர்பப்புல். அந்த தர்பைய அதுல போடணும். ம். போட்டு ஒரு கட்டிலுக்கு அடியில கால் படாத இடத்துல வச்சிரணும். அந்த இடத்துல உண்மையாவே நெகட்டிவ் இருக்குன்னா, அந்த தண்ணி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ம். நல்லா இருக்க தண்ணி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து அந்த வீட்ல ரொம்ப நெகட்டிவ் அதிகமா இருக்கு அப்டின்னா, அவங்கனால அங்க இருக்கவே முடியாது. மனமாற்றம் குடுத்துட்டே இருக்கும். ம். அவங்க இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். கால் இடிச்சுட்டே இருக்கும். ம். ரத்த காயம் ஆயிட்டே இருக்கும். ஒரு கிச்சன்ல போய் அவங்க என்னதான் சுவையா சமையல் பண்ணாலும், அதுல சுவையே இருக்காது. ம். ம். அதே மாரி கடன் மேல கடன். ம். எல்லாமே ஒரு டவுன் ஆயிடுவாங்க. ம். மேன்மைக்கே வர முடியாது. ஃபுல்லாவே கீழ அடி மட்டமா போயிட்டே இருப்பாங்க. ம். அப்படிதான் இருப்பாங்க. கையில ரூ. 1 இருக்காது. ம். ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, உடம்பு மூலியமாவும் வரும். ம். இன்னொன்னு கடன் மூலியமா வரும். சம்மந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை வரும். ம். போலீஸ் கேஸ் ஆகும். அந்த மாரிலாம் இருக்கு. ம். ம். மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்குள்ள கெட்டது வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம 6 மணிக்கு மேல ஒரு பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா, தல வரக்கூடாது ம். அந்த வீட்ல. இன்னொன்னு வந்துட்டு வெளிய போயிட்டு வந்தா கை, கால், முகம் கழுவாம உள்ள வரக்கூடாது. ம். 1. அதே மாரி மாதவிடாய் காலத்துல வந்து பார்த்தா, அவங்கள அவங்க சுத்தமா வச்சுக்கறணும். ம். 1.
அதே மாதிரி சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. நான் மாதவிடாய் ஆயிட்டமா, நான் வந்து விளக்கு ஏத்தலாமா? தாராளமா ஏத்தலாம். அது சுத்தமா இருந்து ஏத்தணும். ம். நிறைய பேர் அவங்களுக்குள்ளே இன்னும் வந்து பழைய சிந்தனையா நம்ம போகக்கூடாது, நம்ம தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் நிறைய பாக்குறோம். அதை வச்சு நிறைய வீட்டுல கொடுமைகள் பண்ற மாமியார்களும் நான் பாக்குறோம், கேட்கிறோம். கண்டிப்பா. சோ இந்த தருணத்துல மாதவிடாயும் கடவுள் வழிபாட்டுக்கு ஒரு ஆமா, அது வந்து இயற்கை. தடை இல்லை அப்படின்றது. அது வந்து இயற்கை. இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு குழந்தையே நம்ம வந்து பெக்கிறதுக்கு வந்து நம்ம போறோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போயிட்டு அந்த குழந்தை வந்து வெளியே வர வரைக்குமோ அது வயித்துக்குள்ள இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா 5 மாசம் மேல கோயிலுக்கு போகக்கூடாது, தீட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் தீட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க உடம்பு வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து அவங்களால ரொம்ப டிராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து டிராவல் பண்றது மூலியமா ஒரு சில உக்கிரமான தெய்வத்து மூலியமா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே மெயினா 6 மாசம் 7 மாசத்துக்கு மேல கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா. இப்ப நீங்க சொல்றத வச்சு அவங்க வீட்டுல அமானுஷ்யங்கள் இருக்கா என்ன ஏதுன்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இது விஷ்ணுமாயா அவரையும் நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப குட்டி சாத்தான்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் பயம். ஐயோ! குட்டி சாத்தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுல பயந்தது உண்டு. உண்மைய சொல்லுங்க மேம். இப்போ இந்த குட்டி சாத்தான்னா என்ன? இந்த வழிபாடு யட்சினி வழிபாடு பத்திலாம் சொல்லலாமா? கண்டிப்பா ஐயா. இப்ப குட்டிச்சாத்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு அழகான ஒரு தெய்வதை தான். நம்ம எப்படி அவங்கள பயன்படுத்துறோமோ அந்த மாதிரிதான். இப்ப நார்மலா ஒரு தெய்வத்தை எடுத்துட்டா அது ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதபடிதான் அது வந்து வேலை செய்யும். அப்ப இப்ப இவர் இருக்கிறாரு, இவர் உக்கிரமான தெய்வம். இவரை வச்சு நம்ம நெகட்டிவாவே நினைச்சோம்னா அவர் கெட்டவர். இவரை வச்சு பாசிட்டிவா நம்ம பண்ணோம்னா இவர் வந்து நல்லவர். இப்ப ஒரு கருங்குட்டி இருக்காரு, அந்த கருங்குட்டியை வச்சு நம்ம நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ரொம்ப கெட்டவனா இருக்கானா, அப்பா இந்த மாதிரி இருக்குப்பா நீ பாத்துக்க அப்படின்னு அவருக்கு ஒரு சில பூஜை பண்ணி அவர்கிட்ட சொல்லும் போது அவரே போவாரு டைரக்டா. ஒருத்தவங்களுக்கு கல்யாணமே ஆகல, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல, இப்ப அவங்கள வந்து பிரார்த்தனை வச்சு அதை நடத்தி கொடுப்பாரு அந்த மாதிரி. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஷ்ணுமாயா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கேரளத்துல ரொம்ப பயபக்தியோட வழிபடுவாங்க. அவங்களோட வேண்டி அதாவது செய்யல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஷ்ணுமாயா பத்தி நம்ம நிறைய விரிவா பேசலாமா? கண்டிப்பா ஐயா. இப்ப விஷ்ணுமாயாவை வந்து சோதிக்கிறதுக்கு அவருடைய கோவில்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருவிழா காலத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டுவாங்க. அந்த பள்ளத்துல வந்து ஒரு கோழி உயிரோட அந்த கோழி அந்த பள்ளத்துல போட்டு அது மேல ஃபுல்லா நெருப்பள்ளி கொட்டுவாங்க. கங்கு தெரியுங்களா? அந்த கங்க வந்து போட்டு அதுக்கு மேல ஓலை போட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. 45 நிமிஷம் 1 மணி நேரம் கழிச்சு அதை ஓபன் பண்ணுவாங்க. அதுல அந்த கோழி உயிரோட இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அவருடைய சக்தி தான் அது. எனக்கு இது கேட்கும்போது புதுசா இருக்கு. ஆமா, இன்னுமே இருக்கு, இன்னும் பண்றாங்கதான் அது. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து எல்லாருக்கும் நன்மைக்கு இருக்காரு, கெட்டதுக்கும் இருக்காரு. கெட்டதுக்கு இருக்கிறாருன்னா தீர்க்கவே முடியாத ஒரு விஷயம். நான் 10 வருஷமா ஒரு இடத்துக்கு போறேன், எனக்கு வேலை அமையல. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு அதுக்கு ஒரு தீர்வே இல்லை. ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு விவாகரத்து. ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க, ஒய்ஃப் வந்து இதுவா இருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் இதுவா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இதுவாக இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குலாம் ஒரு தீர்வு வேணும்னா ஐயா விஷ்ணுமாயா அவர்கள். கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம வராகியம்மன், ஐயப்பா இந்த மாதிரி நம்ம பிடிச்ச கடவுளை நம்ம வழிபடுவோம். எல்லாருக்கும் முருகன் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். இப்ப நான் புதுசா வந்து நான் வந்து இந்த மாதிரி தேவதைகளை நான் வந்து யட்சினி தேவைகளா இவங்களை நான் வந்து வழிபடலாமா? அப்படி வழிபடுற மாதிரி இருந்தா என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி நான் வழிபடலாம்? ஐயா இப்ப கர்ணயர்ச்சினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. கர்ணயர்ச்சினி அப்படின்றவங்க வந்து என்ன அப்படின்னா, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லுவாங்க. அவங்கள எப்படி வழிபடணும், அந்த 65 நாளுமே, சில பேர் சொல்லுவாங்க 48 நாள் தான். ஒரு தெய்வத்தை முழுமையா நம்ம சித்தி பண்ணணும்னா 90 நாள். 10 லட்சம் உருக்கு மேல நீங்க போட்டாதான் எந்த ஒரு தெய்வமே நம்ம கிட்ட வந்து பேசும். உபாசன மந்திரம் கரெக்டா இருக்கணும். ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம போகும்போது அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம கரெக்டான ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், நான் தவறு எதுவும் செய்ய மாட்டேன். இப்போ ஒரு தவறு வந்து ஒருத்தவங்க பண்றாங்க, தவறுனா என்ன தவறு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்தை வழிபடும் போது இன்னொருத்தவங்க மனைவி மேல ஆசைப்படுறது ஒண்ணு. அதே மாதிரி லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்க இன்னொருத்தருடைய கணவர் மேல வந்து ஆசைப்படுறது.
அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப இந்த தேவதைய நம்ம சித்தி பண்றோம்னா, நார்மலா சித்தி பண்ண முடியாது. ஒரு ஆற்றங்கரையோ, ஒரு ஏரியோ, தண்ணீல இருந்து தவம் பண்றது. ம். அதே மாதிரி இவங்களுக்குன்னு தனியா ஒரு மரங்கள் இருக்கு. அந்த மரம், அந்த மணிமாலை, அதே மாதிரி அதுக்கான ஆசனம், அதுக்கான துணி, அவங்களுக்கான படையல், இதெல்லாம் வச்சு தான் நம்ம அத கும்பிட முடியும். 48 நாளா, 90 நாளா, அந்த 90 நாளுமே நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்ட்டான முறையில கொண்டுட்டு வரணும். ம். இப்போ ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம் அப்படின்னும்போது, அதுக்கு பசிச்சுச்சுன்னா அது அழதான் செய்யும். நம்ம அத கரெக்ட்டா பார்த்து கொண்டுட்டு வருவோம். அந்த மாரி நம்ம எப்படி இத பார்த்துக்கிறோமோ, அதுக்கான பலன நம்ம அனுபவிக்கலாம். ஓகே. இது நீங்க சொல்லும்போது என்னன்னா, எல்லாரும் வழிபடலாம். ஆனா சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா. ஃபாலோ ஆமா. பண்ணணும் அப்டின்னா ஃபாலோ அவங்களுடைய பண்ணணும். அருள் இருக்கும் அப்டின்ட்டு தான். தொடர்ந்து பேசுவோம் மேம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நெறைய விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.